ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னோட ரிசல்ட்ஸ் வந்து நான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி ஃபெப்ரவரி எண்டு வரைக்கும் நான் ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணேன். ஸோ டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் வந்தது, எப்படி நான் அதை பண்ணேன், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் என்னோட ஆர்டிஓ பர்சன்டேஜ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நான் பண்ணுறது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்த யூஸ்வலாக பண்ணுற ட்ராப் ஷிப்பிங்கை விட கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது நிறைய பேர் என்ன பண்ணுறேன் அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் என்னோடய ஷாப்ஃபை ஸ்டோர் ஓப்பன் பண்ணி எவ்வளோ சேல்ஸ் வந்திருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ டைம் லைன் நான் வந்து ஜனவரி 15 அந்த டைமில் தான் நான் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஜனவரி 15லேருந்து ஃபெப்ரவரி 28 வரைக்கும் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பீரியடில் அதில் 3 மில்லியன் அப்படின்னு காமிக்குது. ஸோ தட்ஸ் அரௌண்ட் 30 lakhs இன் சேல்ஸ். ஸோ எவ்வளோ ஆர்டர்ஸ்னால் 3136 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் வந்து ஒரு 4000 to 5000 யூனிட் சேல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னோட ஆட் அக்கௌண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. ஸோ எகெயின் வந்து அதை கன்டினியூ பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ காட் சம் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ ஃபெப்ரவரி எண்டில் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் மார்ச் ஏப்ரல் வரைக்கும் எனக்கு அதிலே டைம் போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து என்னால் டைமுக்கு போட முடியல. ஸோ இப்போ தான் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனேன். ஃபார் லாஸ்ட் 2 months ஐ வாஸ் பிஸி வித் மை அதர் பிஸ்னஸஸ். ஸோ அதனால் டைம் கிடைக்கல. ஸோ என்னோட ஆட் அக்கௌண்ட் நம்பர்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஆட் அக்கௌண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. அண்ட் நான் வந்து என்னோட ஐபேட்லேருந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஃபுல் ஆக்சஸ் அந்த லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இதில் இல்லை. பட் இதில் நான் வந்து டைம்லேயும் ஜனவரி 1 to March 31 செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் ஃபெப்ரவரி அது ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. ஸோ டோட்டல் சேல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். 700, 400, 400, 300, 200, 200 அண்ட் ஃபியூ அதர் கேம்பெயின்ஸ் கீழே இருக்குது. பட் இது வந்து என்னென்னா ஐபேடில் அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இல்லை நான் ஷோ பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து என்னோடய டெய்லி பட்ஜெட் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஐ வாஸ் ஸ்கேலிங் அக்ரெசிவ்லி. ஸோ ரொம்ப அக்ரெசிவாக ஸ்கேல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆட் அக்கௌண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடுச்சு. ஈவன் இந்த ஆட் அக்கௌண்ட்டில் இன்னுமே ஒரு 12,000 rupees ஃபண்ட்ஸ் இருக்குது. என்னால் அதை ரீஃபண்ட் வாங்க முடியல இன்னும் வரைக்கும். ஸோ நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இன்னும் ஒரு 11,000 rupees இதில் இருக்குது. என்னால் இன்னும் இதை ரீஃபண்ட் வாங்க முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ இது வந்து என்னோடய டெலிவரி அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து இப்போ என்னால் எல்லா டேட்டாவும் காமிக்க முடியாது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 30 days டேட்டா தான் வந்து இதில் காமிக்குது. என்னோடய ரெமிட்டன்சஸ் வேணால் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்த பார்சல் சிஓடி. ஸோ அந்த சிஓடி ஆர்டர்ஸ் வந்து டெலிவர் ஆகி அண்ட் அதோட ரெமிட்டன்ஸ் வந்து எனக்கு டெபாசிட் ஆனது நான் வந்து காமிக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டாங்க. ஏதோ நான் ஃப்ராட் பண்ணுறேன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதனால் நான் இந்த சிஓடி ரெமிட்டன்ஸ் காமிக்கிறேன். ஸோ இது வந்து மார்ச்லேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ 19 March 18 இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 24,000, 27,000 அண்ட் இதில் வந்து இன்னும் பெரிய பெரிய நம்பர்ஸ் இருக்கும். 34, 37, 12, 15, 47, 74, 51 அண்ட் இது வந்து ஃபெப்ரவரி. அண்ட் தென் இந்த டைமில் தான் நான் ஆக்சுவலாக சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது இல்லாமல் பேமெண்ட் கேட்வே டேட்டா இதில் காமிக்க முடியுமான்னு தெரியல. பட் ஷாப்பிஃபைல ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் தான் நான் மோஸ்ட்லி வாங்கியிருந்தேன். லைக் மோஸ்ட் ஆஃப் த ஆர்டர்ஸ் வந்து ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும். ஸோ ஜஸ்ட் ப்ரீபெய்ட் அண்ட் பார்ஷியல் சிஓடி ஆர்டர்ஸ். ஸோ இது வந்து மே மந்த் இன்னும் கீழே போக தான் இருக்கும். பட் ரொம்ப நல்லா கீழே போக முடியாது, ரொம்ப டைம் ஆகும். ஸோ தீஸ் ஆர் மை நம்பர்ஸ். ஸோ ஆஃப்டர் ஆல் த எக்ஸ்பென்சஸ் 15 to 20% மார்ஜின் இருந்தது. எக்ஸாக்டாக எவ்வளோன்ற டேட்டெல்லாம் என்கிட்ட இல்லை. ஆக்சுவலி எனக்கு இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஸோ வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்துட்டு எதுவும் ப்ரிப்பேர்லாம் நான் பண்ணலை, டேட்டாஸ்லாம் எடுத்துகிட்டு வரல. பட் நான் என்ன பண்ணேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணணும், எப்படி ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் கொண்டு வரணுன்றத ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ஃபோ வந்து உங்களுக்கு தரேன். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து எப்படி வின்னிங் ப்ராடக்ட்ஸை ஃபைன் பண்ணுறது அப்படின்றது ஒரு கொஷின் இருக்கும். ஸோ நான் ஃபைன் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி நியூ ப்ராடக்ட்ஸாக இருக்கும். இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்த ப்ராடக்ட்ஸாக இருக்கும். இல்லை வராமல் மற்ற கண்ட்ரீஸில் சேல் ஆகிற ப்ராடக்ட்ஸாக இருக்கும். அதாவது ஏர்லி ஸ்டேஜ் வின்னர்ஸ். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி பெட்டர். உங்களுக்கு ஹை குவாலிட்டி ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. நிறைய ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் வரும். ஒன் சேச்சுரேட் ஆக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறைய இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் ஹை ஆர்டிஓஸ் வர ஸ்டேட்ஸ்லேருந்து ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். நிறைய சிஓடி ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்படி வந்துச்சுனாலே ஆர்டிஓ பர்சன்டேஜ் அதிகமாகும். அண்ட் நீங்கள்
சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை ஒரு லெஸ் தென் 1000 ருபீஸ்க்குள்ளே சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ்லி பெட்டர். ஒரு 500, 600, 700 அந்த ரேஞ்சில். ஸோ 1000 ருபீஸ்க்கு மேலே போகுது, 2000, 3000 ரேஞ்சுக்கு ப்ராடக்ட்ஸ் போகுதுனாலே ஹை சிஓடி ஆர்டர்ஸ் வரும் அண்ட் ஹை ஆர்டிஓ பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸுமே வந்து ஒரு 35 அந்த ஏஜ்குள்ளே இருக்க பீப்புளை டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ்லி பெட்டர். தி ட்ரஸ்ட் அண்ட் தி பிளேஸ் ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ். ஸோ இது இல்லாமல் ப்ரைமரியாக என்ன பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டிக்டாக், இன்ஸ்டாகிராம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் ப்ராடக்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நியூ ப்ராடக்ட்ஸாக இருக்குது அப்படின்னா நான் எடுத்து டெஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ லாஸ்ட் 5-6 இயர்ஸாக இதிலே இந்த ட்ராப் ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்கனால பார்த்தோன்னே எனக்கு தெரியும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகாது, இது புதுசு, இது பழசு அப்படின்னு. இன்னொன்று ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஏற்கனவே சேல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதே ப்ராடக்ட், அதே ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிசைனில் இல்லை டிஃப்ரெண்ட் மாடல்ஸாக இன்னொன்று லான்ச் ஆகிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக அது சேல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸை எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் நான் பண்ணுறேன். ஸோ நான் என்ன ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சார்ஜிங் கேபிள். ஸோ அது வந்து லைக் வெர்டிகலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்டிஓ பர்சன்டேஜும் எனக்கு மோர் தென் 3000 ஆர்டர்ஸ் நான் ஃபுல்ஃபில் பண்ணியுமே லெஸ் தென் 5%, 6% அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஹைலைட்ஸில் நான் போட்டு வச்சுருந்தேன். ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் எப்படி வர வைக்கிறது அப்படின்றது நிறையா கொஷின்ஸ் என்கிட்ட கேட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட கோர்ஸ் நான் சேல் பண்ணப்போ 3 years பேக் ஆர்டிஓஸ் எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு கேட்கும்போது நான் சொல்கிறது சிம்பிள் ஒரே ஃபார்ம்லாம் கெட் மோர் ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது கெயின் கஸ்டமர்ஸ் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெப்சைட்டை பில்ட் பண்ணுங்கள். லோ குவாலிட்டி வீடியோஸ் யூஸ் பண்ணாதீங்க. மற்றவங்க ஸ்டோர்லேருந்து காப்பி அடிக்காதீங்க எதையும். அதெல்லாம் இனிமேல் ஒர்க் ஆகாது. ஸோ ட்ராப் ஷிப்பிங் இஸ் நாட் அபவுட் காப்பிங் எனிமோர். ஸோ அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா மெட்டா ஆட்ஸுமே உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து ரொம்ப பேடாக தான் இருக்குது. உங்களோட ஓன் கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். ஸோ நிறையா பேர் இப்போ அவங்களே ஏஐ யூஸ் பண்ணி ப்ராடக்ட் இமேஜஸ் கிரியேட் பண்ணி ஒரு பிராண்டட் வெப்சைட்டை பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பில்ட் பண்ணுங்கள். அண்ட் சிம்பிள் ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் கொடுங்க. நிறைய ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் வரும். என்னோட கோர்ஸ்லேயே நான் அதை சொல்லியிருப்பேன். அதை எப்படி செட் பண்ணணுன்றதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னோட ஃப்ரீ கோர்ஸ் யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணதுலையுமே இந்த இது நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு ஆப் யூஸ் பண்ணி எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஃபார்முலா. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். பார்சல் சிஓடி தான் கொடுக்கணும்னு கிடையாது. சிஓடி வச்சு நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ்க்கு ஒரு 100 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா சிஓடிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 rupees நீங்கள் சார்ஜஸ் வைங்க. ஸோ நிறைய பேர் ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நிறைய ஆர்டர்ஸ் வரும். இதுதான் ஃபார்முலா. இதான் நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் இந்தியன் மார்க்கெட்லேயே தான் பண்ணுறாங்க. 3 yearsக்கு முன்னாடி நான் இதான் பண்ணேன். கோர்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ ரொம்ப நிறைய பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த இதை ஈவன் ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் சம்ஹவ் தே ஐடென்டிஃபை மை ஸ்டோர்ஸ். நான் பண்ணுறதை எக்ஸாக்டாக அப்படி காப்பி பண்ணி அவங்களும் பண்ண ஆரம்பிச்சு அதை கோர்ஸாகவும் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விச் இஸ் நாட் குட் ஃபார் மீ. ஏன்னா காம்படிஷன் அதிகமாகிட்டு இருக்கு. பட் கோர்ஸ் சேல் பண்ணுறது தப்பு கிடையாது. டெஃபினட்டாக அவங்க சேல் பண்ணலாம். ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஹையராக வச்சு பண்ணால் பெட்டர். ரொம்ப கம்மியாக வச்சா லோ குவாலிட்டி ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. காம்படிஷன் இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர இந்த ஏன் வந்து இந்த கோர்ஸ் சேல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது பெனிஃபிட்டாக இருக்கும். மற்றவங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ அண்ட் தென் ஷிப்பிங் ப்ரொவைடர் என்ன யூஸ் பண்ணுறதுன்றது கேட்குறாங்க. இந்த ஆர்டிஓஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் ஒரு நல்ல ஷிப்பிங் பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ணதான் அது இருக்கும். நான் தான் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஷிப்பிங் அக்ரிகேட்டர்ஸ்ட்டு போகிறாங்க. லைக் ஷிப்ராக்கெட் இன்னும் நிறையா இருக்குது. எனக்கு ஒரு சில ஷிப்பிங் அக்ரிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. லெஸ் தென் 5% எனக்கு டெலிவரி ஒன்ல இருக்கும். ஸோ டெலிவரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ டேரெக்டாக அவங்க டேஷ்போர்டில் வெப்சைட்டில் நீங்கள் சைன் அப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். விச் இஸ் ரியலி குட். ஃபேக் ரிமார்க்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஷிப்பிங் அக்ரிகேட்டர்ஸ் நான் யூஸ் பண்ண போது சேம் ப்ராடக்ட்ஸ் பட் வந்து எனக்கு 20% வரைக்கும் ஆர்டிஓ போச்சு. கம்ப்ளீட்டாக நான் வந்து அது ஃப்ராடு தான். அதை நான் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சண்டேயுமே போட்டேன். எப்படி நீங்கள் இதை பண்ணலான்னு. கஸ்டமர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக டெக்ஸ்ட் பண்ணி எனக்கு காலே வரல. பட் வந்து ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு, நான் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸையும் நான் வந்து காமிச்சேன். ஸோ சேம் ப்ராடக்ட் நான் இதுலேயும் போடுறேன் இதில் மட்டும் எப்படி இவ்வளோ வருதுன்னு கேட்டதுக்கு அவங்கள்ட்ட ஆன்சரே இல்லை.
நிறைய ஷிப்பிங் அக்ரிகேட்டர்ஸ் இந்த மாதிரி ஃபேக் ஆர்டிஓஸ், ஃபேக் ரிமார்க்ஸ் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ், ஆர்டிஓ சார்ஜஸ்ன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் அது எப்படி பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அதில் அவங்களுக்கு என்ன லாபம் வருது அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் தேர் இஸ் சம்திங் லைக் டெக்னிக்கல் ஸ்கேம். இந்த நம்பர்ஸ் இவ்வளோ மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் டெலிவரி தான் யூஸ் பண்ணுறேன். இன்னொரு ஷிப்பிங் அக்ரிகேட்டர்லையும் அதே டெலிவரி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் இனிஷியேட் பண்ணுற மாதிரி ஃபேக் ரிமார்க்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க. இது எனக்கு வந்து ஒரு சில ஷிப்பிங் அக்ரிகேட்டர்ஸோட நடந்தது. ஸோ அதனால் சூஸிங் a good shipping partner is something I would recommend to everyone. ஸோ அது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு ஆர்டிஓஸ் வரும். மோஸ்ட்லி அது ஃபேக்காக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் இட். ஸோ இது இல்லாமல் நான் வந்து ஏஐ ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கேன் யுனைடெட் ஸ்டேட்ஸில். ஸோ லைக் 3-4 டேஸாக வீடியோஸ் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ரியல் வீடியோ ஷூட் பண்ணாமல் ஏஐ வச்சு வீடியோஸ் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் வியூஸ் போகுது. ஸோ லைக் லாஸ்ட் இயர் நான் ட்ரை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரிசல்ட்ஸ் வரல. த ப்ராடக்ட்ஸை லைக் வாட் டு வி கால் தம், இந்த ப்ராடக்ட்ஸை ஃப்ரீலான்சர்ஸ்க்கு சென்ட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணுறதுலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ப்ளஸ் அந்தளவுக்கு ப்ரொஃபஷனலாக ஷூட் பண்ணி கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸாக யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். இந்த மாதிரி ஏஐ ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங் ஏஐ வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு நான் அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் அதை வந்து ஒரு செப்பரேட் யூடியூப் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன்.